வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? வர்த்தக கப்பல்ல வேலை செய்றவங்களோட தங்குமறை அதாவது கேபின் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு பாத்துடலாம். இதுதான் நாம் வேலை செய்யற கப்பல், டேங்கர் வகை கப்பல் உண்டு. இது கப்பலுடைய முன்பகுதி, ஷிப் டெக் என்று சொல்றது. இதுலதான் நாங்க காகோ ஏத்தி கொண்டு போறது. அதை பற்றி ஒரு தனி வீடியோல பிறகு பாத்துடலாம். இப்ப வெள்ளக்கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, இதைத்தான் நாங்க ஷிப் அக்கமண்டேஷன் சொல்றது. இதுல மேல் பகுதியில இருக்கிறது நேவிகேஷன் பிரிட்ஜ். கப்பலை வழி நடத்துற இடம் எப்பவுமே உயரமான பகுதியில தான் இருக்கும். அதுக்கு கீழ்த்தட்டுல ஒவ்வொருத்தருடைய ரேங்குக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேபின்ஸும் அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க. உயர் பதவியான கேப்டன், சீஃப் இன்ஜினியர், பைலட் கேபின் வந்து மேல் தட்டுல இருக்கும். அதுக்கு அடுத்த ரேங்கான சீஃப் ஆபீசர், செகண்ட் ஆபீசர், ஜூனியர் ஆபீசருடைய கேபின் அதுக்கு அடுத்த தட்டுல இருக்குது. அதுக்கு அடுத்த தட்டுல குரூல வேலை செய்யறவங்களுடைய கேபின்ஸ் இருக்கும். கடைசியா கீழ்த்தட்டுல பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யற இடம், சாப்பாட்டு அறைகள், மெஸ் ரூம், ஜிம் ரூம், ஸ்மோக்கிங் ரூம், காகோ கண்ட்ரோல் ரூம் அப்படியான பொதுவான இடங்கள் இருக்கும். இப்படித்தான் கூடுதலான பொதுவான வர்த்தக கப்பல்ல கேபின்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஒரு கேபினுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துலாம். என்னுடைய கேபினை தான் காட்ட போறேன். சோ உள்ள போயிட்டு பாப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நான் அக்கமண்டேஷனுக்குள்ள போய் கொண்டிருக்கிறேன். இந்த டெக்கை நாங்க பூப் டெக்னு சொல்லுவோம். இதுல க்ரூ மெஸ் ரூம், ஆபீசர் மெஸ் ரூம், ஸ்மோக்கிங் ரூம், சிசிஆர் இருக்குது. இந்த தட்டு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க மேல போகலாம். இது அடுத்த தட்டு, அப்பர் டெக் என்று சொல்றது. இதுல க்ரூஸ் உடைய கேபின்ஸ் இருக்கு. இந்த தட்டும் எங்களுக்கு தேவையில்லை, மேல போகலாம். இதுதான் என்னுடைய கேபின் இருக்கிற தட்டு, போட் டெக் என்று சொல்றது. இதுல 7 பேர் கேபின்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரூமும் இதுல தான் இருக்குது. ஒவ்வொரு தட்டுல 2 பக்கங்களும் கதவு இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்துண்டா தப்பிச்சு போறதுக்காக வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டோரை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அதையும் போயிட்டு பாருங்க. இதுதான் என்னுடைய கேபின். என்னுடைய பெயர், ரேங்க், எமர்ஜென்சி சிக்னல்ஸ், எமர்ஜென்சி டியூட்டிஸ் இருக்குது. அதாவது கப்பலை பொறுத்தவரையில ஒரு கண்ணை திறந்துட்டு தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். தீ விபத்து வரலாம், கப்பல் மூழ்கலாம், யாராவது கடல்ல விழலாம் அல்லது காயப்படலாம். இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரையும் கட்டாயம் செய்ய வேண்டிய எமர்ஜென்சி டியூட்டிஸ் இருக்கு. பதட்டத்துல மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருத்தருடைய டியூட்டிஸ் வந்து அவங்களோட கேபின் வாசல்ல இருக்கு. இது பப்ளிக் ஸ்பீக்கர், ஏதாவது ட்ரில், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லாத பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் செய்யறதுக்கு இருக்குது. அதே நேரம் எமர்ஜென்சி பெல்லும் இருக்கும். இது என்ஜினியர்ஸ் கால் என்று சொல்றது. என்ஜினியர்ஸ் உடைய கேபின்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது என்ஜின் ரூம்ல இருந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கால் பண்ணி கொண்டிருக்க நேரம் இருக்காது. என்ஜின் ரூம் டியூட்டில இருக்கிறவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா எல்லா என்ஜினியர்ஸும் உடனே நாங்க அட்டென்ட் பண்ணிடுவோம். ஒரு டேபிள், ஒரு சோஃபா செட் இருக்குது. டீ டைம், லஞ்ச் டைம்ல வந்து இதுல கொஞ்சம் படுத்தொழும்பி போகலாம். இங்க ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு பெரிய கபோர்ட் இருக்குது. ஒரு பக்கத்துல என்னுடைய யூனிஃபார்ம், பெரிய பேக்ஸ் வச்சிருக்கேன். அடுத்த பக்கத்துல வந்து உடுப்புகள் வைக்கிறதுக்கான தட்டு. இதுக்கு மேல இருக்கிறதான் முக்கியமானது. எமர்ஜென்சி சூட்டும், லைஃப் ஜாக்கெட்டும், ஒரு ஹெல்மெட்டும் இருக்குது. எந்த நேரமும் நாங்க தயாரா இருக்கணும். அதனால ஒவ்வொரு கேபின்லையும் வேலை செய்யற இடங்கள்லையும் இந்த உயிர் காக்கிற உபகரணம் கட்டாயம் இருக்கும். எனக்கு விருப்பமான ஹெட்போன் வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குதா? எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். லேப்டாப், ஸ்பீக்கர், இன்டர்காம், ஒவ்வொரு கேபின், இன்ஜின் ரூம், பிரிட்ஜ், பப்ளிக் ஏரியாண்டு ஒவ்வொரு இடங்களையும் இந்த டெலிபோன்ஸ் இருக்கும். மழையா புயலா அடிச்சாலும் தண்ணி உள்ள வராத மாதிரி வாட்டர் சீல் போட்டோலர். திறக்க முடியாது. கப்பல் ஓடுற அழகா இதுல இருந்தே பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு கபோர்டும் இருக்கு. மேல தெய்வங்கள் இருக்கு. எனக்கு மதமும் சம்மதம், எல்லா சாமியும் கும்பிடுறேன். ஏதாவது ஒரு சாமி காப்பாத்துமன்ற நம்பிக்கையில தான். இதுல உடுப்புகள் இருக்கு, ஒன்றுல மெடிசின்ஸ், இதுல பாத் ஐட்டம், கீழே லாண்ட்ரி ஐட்டம், கீழே கிளீனர்ஸ் ஐட்டம் இருக்குது. இங்கால ஒரு ஆள் படுக்கக்கூடிய மாதிரி ஒரு பெட் இருக்குது. குடும்ப படம், பெட் லைட், கண்ணாடி ஒன்றும் இருக்குது. முழு அக்கமடேஷனுமே பொதுவான ஒரு ஏசி தான் இருக்கும். குளிர் இடங்களுக்கு போற நேரம் இது ஹீட்டராக கூட நாங்க பாவிக்கலாம். எங்களோட கேபினுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கூட்டியும் குறைச்சு கொள்ளலாம்.
அடுத்து வந்து 2 கார்பேஜ் பின் இருக்குது. பிளாஸ்டிக்கும் டொமஸ்டிக் வேஸ்ட்டுக்கும். ஃபுட் வேஸ்ட் வந்து கேபின்ல போடக்கூடாது. இங்கால தனி பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்கும். இப்படிதான் ஒரு சாதாரணமான வர்த்தக கப்பல்ல கேபின் இருக்குது அப்படின்னு தெரியும். என்னுடைய நேர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனி கேபின் இருக்குமா அப்படின்னு சொல்லி. 2010ஆம் ஆண்டு வந்த ஒரு ரெகுலேஷன் படி புதுசா கட்டப்படுற கப்பல்ல வந்து தனித்தனி கேபின் வாஷ்ரூம் இருக்கணும். அதனால புது கப்பல்ல கட்டாயம் இருக்கும். ஆனா பழைய கப்பல்கள் இன்னும் பாவனையில இருக்கிறதுனால க்ரூ ரேங்க்ல இருக்கிறவங்க 2 பேருக்கு இல்லாட்டி 3 பேருக்கு ஒரு கேபின் ஒரு வாஷ்ரூம் மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி கப்பல் பற்றிய வீடியோங்களை தெரியப்படுத்துங்க. நன்றி. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.